அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி ரொம்ப சக்தி வாய்ந்த வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 11ஆம் தேதி, தை மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுதுங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த தைப்பூசம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லலாங்க. எப்போவாச்சும் ஒரு முறை தான் இது போல் சேர்க்கை அமையும். அது நமக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள், இதெல்லாம் எனக்கு சரியே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குதோ, அவங்கெல்லாம் இன்றைய நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுடைய தலைவிதிப்படி இப்படி நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு இருந்தாலும் கூட அதையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ஒரு 6 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதில் முதல் விஷயம், குளிக்கிற தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிக்க சொல்லியிருந்தேன். அதுபோல் தண்ணீரில் அந்த பொருளை போட்டு குளிக்கிறதுக்கு மறந்துட்டிங்கன்னா கூட மாலை வேலைக்குள்ளே தண்ணீரை ரெடி பண்ணி முகம் கை காலாவது நீங்கள் கழுவிக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நிலைவாசலில் இன்று மாலை நேரத்துக்குள்ளறையாவது ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை தெளிக்க சொல்லியிருந்தேன். இதை தெளிப்பதன் மூலமாக வீட்டில் உள்ள அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்கள், பணத்தடை எல்லாமே நீங்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்று நிலைவாசலில் செய்ய வேண்டிய பூஜை, வேல் வழிபாடு செய்யக்கூடிய முறை, ஏற்ற வேண்டிய தீபம் குறித்து தனி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்று காலையில் 6 மிளகையும் ஒரே ஒரு வெற்றிலையும் வச்சு அற்புதமான பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன். ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம். அதை செய்வதன் மூலமாக கோடி கடன் இருந்தாலும் தீரும், எக்கச்சக்கமாக பணம் சேரும், தீராத நோய் கூட தீரும், மேலும் சொந்த வீடு அமைவதற்கான யோகமும் அமையும். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முழுக்க நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்க்கும் அளவிற்கு நம்மிடம் பணம் சேர்வதற்குண்டான ஒரு பரிகாரம் தான். ஏன்னா ஒரு சிலருக்கு எத்தனை தான் பரிகாரம் செஞ்சாலும் பணம் சேரவே சேராது. அதுபோல் ரொம்ப வருஷமாக வாடகை வீட்லேயே குடியிருப்பாங்க. நிறைய வாடகைக்கே தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் மனசில் ஒரு ஆசை இருக்கும், நமக்கு சொந்த வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் நிறைவேறாமல் தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால அது தள்ளி போயிட்டே இருக்கும். நல்ல ஒரு பணவரவு இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அமையறதுக்கும் யோகம் இருக்குது. அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு பணமும் சேரும், சொந்த வீடு மற்றும் மனை அமைவதற்கான யோகம் நிச்சயம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. என்ன, சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது முருகப்பெருமான பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மனசுக்குள்ளேயே முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்தது எந்த நேரத்தில் செய்யணும்னா, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யுங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்று இரவு தூங்கிறதுக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும் இதை செஞ்சு பலனடையலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எனக்கு கடவுள் புண்ணியத்தில் சொந்த வீடெல்லாம் இருக்குது. ஆனால் என்னுடைய சகோதரிக்கு தான் இது மாதிரி இல்லை, அவங்களுக்காக நான் இந்த பரிகாரம் செய்யலாமான்னு ஒவ்வொருத்தங்க சில இதில் கேட்குறீங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி பரிகாரம் இருக்குது, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் அவங்களுக்காக நீங்கள் செய்ய முடியாது. இதை நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க இந்த பதிவை பார்த்துட்டு செஞ்சு பலனடைவாங்க. அதுக்கான புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறு துண்டு சுக்கு தேவைப்படுது. இந்த சுக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலர்ந்த இஞ்சி அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இது நிறைய விதமான
மருத்துவ குணங்கள் வந்து கொண்டது. ஆன்மீக தாந்திரீக பரிகாரத்தின்படி இந்த சுக்குக்கு வந்துட்டு பணவசியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் நம்ம நினச்சபடி நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்னு பார்க்கும்போது இந்த சுக்கை வந்து சொல்லலாம். அதுவும் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரம், திதி, நாள் இதெல்லாம் வரும்போது நம்ம சுக்கை வச்சு ஒரு பரிகாரம் செய்யும்போது கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால தான் சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொருத்தங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து முழுசாக இருக்காது, பவுடராக வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பவுடரையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போது நான் எங்கெல்லாம் சுக்குன்னு சொல்கிறேனோ அங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு சுக்கு பவுடரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சிவப்பு கலரில் ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சிவப்பு கலரில் உங்ககிட்ட நூல் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளை நிற நூலையே ஒரு 4-5 பெரிய சைஸில் வந்துட்டு எடுத்து நல்லா வந்து மடக்கி கொஞ்சம் கெட்டியான நூலாக மாற்றிக்கோங்க. இதில் வந்துட்டு குங்குமத்தையும் தண்ணீரையும் அல்லது குங்குமத்தையும் பன்னீரையும் ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த வெள்ளை நிற நூலில் வந்துட்டு தோய்த்தெடுங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா உலர்ந்துட்டு இருக்கட்டும். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது. 10 ரூபாய் இருக்கலாம், 20 ரூபாயாக இருக்கலாம், 50 ரூபாய், 100 ரூபாய், ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது. நல்லதாக ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பேப்பரில் இப்போ நான் காட்டுற பாருங்கள், இது வந்து முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடன் பிரச்சனையை நீக்க வல்லது, மேலும் நிறைய வந்து செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல்னு சொல்லலாம். இந்த சிம்பல் குறித்து சென்ற ஆண்டிலிருந்தே நம்மளுடைய சேனலில் தான் முதன்முறையாக வந்து பதிவுகள் வந்து போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து நிறைய சேனலில் நீங்கள் இதை வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இதில் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. எப்படி கொடுத்துருக்குறனோ அப்படியே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சிவப்பு கலரில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. வெளியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு நடுவில் வந்துட்டு இந்த சிம்பலை வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது இந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, 10 ரூபாய், 20 ரூபாய் ஏதாவது ஒன்று, அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரூபாய் நோட்டை எனர்ஜைஸ் பண்ணணும்னா இதில் இருக்கிற சீரியல் நம்பர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு முறை வந்து உங்களுடைய கண்களால் பார்த்து மனசுக்குள்ளே வந்துட்டு பதிய வைக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது நம்ம இது எல்லாத்தையும் எனர்ஜைஸ் பண்ண போகிறோம். எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு இந்த பேப்பரை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இந்த சிம்பல் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக இந்த ரூபாய் நோட்டு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் 2ஆக மடிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நீளமாக இருக்கும், அதனால் இந்த பேப்பருக்குள்ளே அடங்குற மாதிரி 2ஆக வந்து மடித்து இந்த பேப்பர் மேலே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கும் மேலே அந்த சுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த சுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முருகப்பெருமானை மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. எனக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அமையணும், கடன் பிரச்சனை தீரணும், செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு கவுண்ட் டிவைன் கவுண்ட், இது பார்த்திங்கன்னா பணவசிய மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். கவுண்ட் டிவைன் கவுண்ட், கவுண்ட் டிவைன் கவுண்ட், இதை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சொல்லுங்கள். அதன் பிறகு அப்படியே இந்த பேப்பரை வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பேப்பருக்குள்ளே தான் இந்த ரூபாய் நோட்டு, சுக்கு எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து கீழே விழுகாத மாதிரி இதை வந்து சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு நம்ம சிவப்பு நிற நூல் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நூலை நல்லா ஒரு 4-5 சுற்றி நல்லா டைட்டாக ஒரு 6 முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பூஜை அறைக்கு போகிறவங்க அங்கே வச்சு ஒரு நிமிடம் வழிபாடு செஞ்சுக்கோங்க. பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் துவரம் பருப்பு போட்டு வைக்கக்கூடிய டப்பா இருக்கும் இல்லையா, அந்த துவரம் பருப்பு டப்பாவில் இருக்கிற அந்த பருப்பை நல்லா தோண்டிட்டு அடி ஆழத்தில் இதை வந்துட்டு நீங்கள் உள்ளே வச்சு மேலே பருப்பு வச்சு மறைச்சி வச்சுருங்க. ஏற்கனவே ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் இது போல் காசுகள் வச்சுருக்கீங்க, இல்லை இதே பரிகாரத்தை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு இன்றைய நாளில் செய்யக்கூடிய இந்த பொருளை வந்துட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுருங்க. அந்த பொருளை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. ரூபாய் நோட்டு வச்சுருந்தீங்கன்னா மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வச்சது அப்படியே வந்துட்டு இருக்கட்டும். 1 மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து இந்த பேப்பரை மட்டும் நீங்கள் எரித்து சாம்பலாக்கி வெளியில் ஊதி விட்டுருங்க. திரும்பவும் ஒரு செவ்வாய்க்கிழமை நாளாக பார்த்து இதே சுக்கையும் இதே ரூபாய் நோட்டையும் நீங்கள் மறுபடியும் ஒரு முறை வந்துட்டு எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு சுருட்டி இதே போல் துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே வச்சுருங்க. நீங்கள் இப்படி செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு செல்வமும் சேரும், சீக்கிரமாக சொந்த வீடும் வந்து அமையும்.
நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.